சூப்பர் காம்பேக்ட் வீடியோஸ் வாங்க போனால் ஓ மாறா பால் டப்பா லிரிக்ஸ் பால் டப்பா பாடியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பால் டப்பா பாடியிருக்காரு. இட்ஸ் அ வெரி வெரி பிக் திங், வெரி 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 பிக் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ப்ரோ, பால் டப்பா ப்ரோ. செம்ம மாஸ் பாட்டு எப்படி இருக்குன்னு இப்போ கேட்போம், என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏஆர் ரஹ்மான் பால் டப்பா எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு நான் கேட்க பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஓகே, ஓகே. ஒரு மாதிரி fun. Hi. Going off. Yes. அந்த எலக்ட்ரிக் கிட்டார் ஆட்டி ஓ ஓ ஓகே முட்டிலையா? ஆ இன்னும் முடியல. சிம்புகார பாட்டு மாதிரி இருக்கு, வந்துச்சு நான் தெரிச்சண்டி. செம்ம ஸ்டைலிஷா இருக்கும் வீடியோவை பார்க்கும்போது, செத்தரும் வேற லெவல்ல. You avoid trouble. That was a very interesting composition. ஓகே, ஏன்னா எனக்கு தெரியும் பால் டப்பா பாடுறாரு அப்படின்னா என்ன மாதிரி லிரிக்ஸ் ஒரு மாதிரி மண்டியில் வரும், ஓரளவுக்கு தெரியும். ஸோ ராமான் சார் யாரையும் கூட்டாந்து நீங்கள் ஏற்கனவே பண்ண மாதிரியே ஒன்று பண்ணுங்கன்னு கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்க மாட்டார். ஸோ என்ன பண்ண போகிறாரு நானும் பார்க்க செம வெயிட்டிங்கில் தான் இருந்தேன். திஸ் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் பால் டப்பா ஆல்சோ. செமையாக இருந்துச்சு. லைக் வந்து செம்ம சில்லான ஒரு பாட்டு, செம்ம ஊபர் கூலான ஒரு என்ட்ரி சாங், கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். லிட்டரலாக விஷுவல்ஸ் வயலண்ட்டாக தான் இருக்கும். போட்டு தள்ளுறது, தலைவன் இறங்கி சம்பவம் பண்ணுறது, இப்படி தான் இருக்கும். ஆனால் செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. டேம், தட் வாஸ் அ வெரி குட் சாங். வெரி சில், வெரி வெரி ஃப்ளோவி, ஒரு மாதிரி செம வைபு அப்படின்ற ஜோனில் ஒன்று இருந்துச்சு. விஷுவலாக சிம்பு என் மண்டைக்குள்ளே வந்துட்டு போகிறதுனால எனக்கு இன்னும் அது எலிவேட் ஆகி வேறு லெவலில் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஏன்னு தெரியல. ஆனால் படத்தில் சிம்புக்கு வந்தால் செமையாக இருக்கும் அந்த பாட்டு. யா, தட் வாஸ் ரியலி எக்ஸைட்டிங். ஆனால் 2 இடத்துல பாட்டு முடிஞ்சுன்னு நினச்சேன் நான். முடிஞ்சு நினைக்கிற இடத்துலலாம் ஒன்று போட்டார் ஒரு பாம், செமையாக இருந்துச்சு. இன்டர்வியூஸ் ஆர் வெரி வெரி குட். ஹோல் ஆல்பம்லேயே செம்மையாக இருக்குது மியூசிக், ரொம்ப ரொம்ப செம்மையாக. இப்போ நான் கேட்ட பாட்டு எல்லாமே இன்டர்வியூஸ் ஆர் பேங்கர்ஸ், செம்ம பேங்கர்ஸ். எல்லா இன்டர்வியூஸும் நிறைய அனிமே ரெஃபரன்சஸ் இருக்குது. எனக்கு ஹெவியாக தெரியுது, ஆனால் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி
எனக்கு ஆக்சுவலாக எடுத்தோன்னே இது எங்கே போணுச்சுன்னா காரா ஆட்டக்காரா ஞாபகம் வந்துச்சு லைட்டாக எனக்கு. காரா ஆட்டக்காரா போய் ஒரு ஒரு மேட்ரு பண்ண மாதிரி ஒன்று தோணுச்சு. அப்படி தான் எனக்கு டக்குன்னு வந்துச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே காரா ஆட்டக்காராவே போயிடுச்சு. அது இது இல்லையே, அது ரெஃபரன்ஸ் இல்லையே. ஸ்டார்டிங்கில் லைட்டாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுச்சு பாட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வெரி நைஸ் ஸ்டஃப் ஃப்ரம் பால் டப்பா. ஸோ நல்லா லிரிக்ஸும் நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக அழகாக செமையாக இருந்தார். சூப்பராக பாடியிருக்காரு. ஒரு பக்கம் செமையாக பாடியிருக்காரு. அவரோட வாய்ஸு அந்த மாதிரி ஒரு ஜான்ராவில் வந்து உட்காந்துருக்கு. செமையாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ அடுத்த பாட்டு கேட்போம். ஸோ 3-2-1 3-2-1. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.